கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 69 சங்கீதம் 20 வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இந்த மாதத்திலே பேசும்போது ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னார். அதுபோல இன்றைக்கு உங்களை தேற்றுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனிதர்களை நம்பி இருக்கிறீர்களா? இவர்கள் என்னை தேற்றுவார்கள், அவர்கள் என்னை தேற்றுவார்கள். சங்கீதக்காரன் அனுபவத்தை எழுதுகிறார். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. அந்த நிந்தை பண்றதே மனிதர்கள் தானே. தேவனுடைய பிள்ளைகளே, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைப்பது போல் மனிதர்கள் இருப்பதில்லை. தேவன் தான் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்பவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சந்தோஷமாக இருக்கும்போது இல்லை அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை இணைத்துக் கொள்வார்கள், நம்மோடு இணைந்து கொள்வார்கள். ஆனால் நாம் ஒரு வேதனைப்படுகிறோம் ஒரு காரியம் என்று சொன்னால் நம்மை விட்டு அழகா விலகி போகிற நிறைய மனிதர்களை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நான் வேதனைப்படுகிறேன், நான் பரிதபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பரிதபிக்கிறவன் உண்டோ? என்னை தேற்ற யார் இருக்கிறா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்களை தேற்றுவதும் என்னை தேற்றுவதற்கு ஒரு தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்ய வர முடியும். மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கொடுப்பேன் என்று சொல்ல முடியும், நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறும்போது அவர்களும் பின்வாங்கி போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் வாக்கு மாறாதவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று சொல்லுகிறான். தேவனையே சார்ந்திருப்போம், தேவனுக்காக வாழ்வோம், தேவனை நம்பி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு உதவிகளை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார், நம்மளை தேற்றுவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. வியாழக்கிழமை உம்முடைய பிரசன்னம் அதிகமாக இறங்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகள் மேலே தயவு இறங்கி வரட்டும், சமாதானப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.